நண்பர்களே, சமீபத்தில் நுபியா Z20 வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு. சைனாவில் லான்ச். ஸோ இந்த நுபியா Z20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளவு விலையில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அலசி ஆராயலாம். வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேக ஸ்டைலும் மாடலும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை போல தான் உங்களுக்கு நுபியா Z20யும் சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நாட்சே இல்லாத ஃபோனாக நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 2 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 3 கேமரா, இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்களை நம்ம இந்த நுபியா Z20 மொபைலில் பார்க்க முடியுது. இது இல்லாமல் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த நுபியா Z20ல இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? நுபியா Z20ல வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் வந்து 6.42 ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது ஒரு மெயின் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பேக் பேனலில் வந்து 5.1 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் AMOLED டிஸ்பிளே தான். அது ஒரு சின்ன டிஸ்பிளே அப்படிங்கலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 2 கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலாக இருக்குது நுபியா Z20ல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 9.0 ரன் ஆகுது. அதே போல் சிப்செட் வந்து சமீபத்தில் Qualcomm Snapdragon 855+ சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 48 மெகா பிக்சல், 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் முறையே 3 கேமரா இருக்குது. ஸோ இந்த 3 கேமரா கொண்டு உங்களால் அருமையான ஒரு செல்ஃபியும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நுபியா Z20ல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா கூடுதலான ஒரு தகவலாக இருக்குது. 6GB ரேமும் கிடைக்குது, 8GB ரேமும் கிடைக்குது. அதே போல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 512 இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த நுபியா Z20ல நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் இந்த நுபியா Z20 மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கப்படுது. 4000 mAh பேட்டரி பேக்கப் கொண்டு தான் நம்மளால் இந்த மொபைலில் பார்க்க முடியுது. அதே போல் இந்த நுபியா Z20 மூலியமாக உங்களால் 8K வீடியோவை வந்து அருமையாக ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சைனாவில் உங்களுக்கு என்ன விலையில் கிடைக்குதுன்னா உங்களுக்கு 3500 யுவான், அதாவது இந்தியன் கரன்சி படி உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் அதிகபட்சமாக உங்களுக்கு 4200 யுவானில் இருக்குது. அதாவது 42,000 இந்தியன் கரன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஃபோனில் வரக்கூடிய ரேம், அதே நேரத்தில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதோட வேரியண்ட்டை பொறுத்து இந்த விலையை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நுபியா Z20 மொபைல் லான்ச் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நுபியா Z20யோட மொபைலை பற்றி நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அதோட விலை, அந்த ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபோன் ஆகஸ்ட் 16 சைனாவில் சேலுக்கு வரப்போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.